வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களே, உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் புத்தாண்டு பலன்களான பதிவு 2025ஆம் ஆண்டில் நம்ம பதிவை பார்க்க இருக்கோம். இப்போ என்னுடைய பதிவுகள் எல்லாமே நான் நட்சத்திர சூத்திர முறை என்று சொல்லக்கூடிய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி போடக்கூடிய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து நாம் எல்லா விதத்திலையும் பயன்படுத்துவதனால நமக்கு இன்றைய காலகட்டத்திற்கு நவீன யுகத்திற்கு ஏற்ப நம்முடைய கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு தெளிவாக கிடைக்கின்றன. இந்த அன்றாடம் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் இந்த ஜோதிடத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு இது நமக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நடைமுறையை கற்றுத்தருகிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த பதிவில் நம்ம 2025ஆம் ஆண்டிற்கான பலனை பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் மீன லக்னத்திற்கு 2025 புத்தாண்டு என்ன செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. மே 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு மாறுகிறார். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். மார்ச் 29ஆம் தேதியே சனி கிரகம் மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார். அதே போல் ராகுகேது பயிற்சிகள் மே 30ஆம் தேதி நடக்கிறது. ட்ரூ நோடுங்கிறது. ஸோ இந்த பயிற்சிகளை வைத்து நம்ம லக்னத்துக்கு மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12ல் விரயசனியாக இருந்தவர் விலகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நமக்கு சுயபலத்தை இழக்கிறது அப்படிங்கிறது கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்ருக்கோம். நம்மளுடைய சுயபலமே நமக்கு வேலை செய்யலைங்க, எவ்வளவு முயற்சிகள் பண்ணாலும் அது வீழ்ச்சிக்கே போகுது, அது தோல்விக்கே முடியுது, அதனால் நம்மளால் அதை எந்த வித முயற்சி எடுத்தும் நம்மளால் எதையும் சாதிக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சனியினுடைய பிடியில் இப்போ தெம்பை கொடுக்குது. நம்மளுடைய புத்தியை சரியான வழியில் சரியான தீர்மானங்களை எடுத்து நல்லபடியாக நம்மளை செயல்திறனை அதிகரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சுயபலத்தை தருகின்ற அமைப்பு தான் இந்த சனி பயிற்சி. எல்லோரும் நினச்சிக்கணும், நம்மளுக்கு லக்னத்தில் சனி வருது, மீனராசிக்கே வருது, அதனால் நம்மளுக்கு 7.5 மாதிரி பாதிச்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் நம்மளுடைய பதிவுகளில், 7.5 சனி என்பது ராசியை வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல, நம்மளுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல, நம்முடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சனி தான் பாதிப்பு அப்படிங்கிறது. சனி மட்டுமல்ல, எந்த கிரகங்களும் இந்த 4, 8, 12 கெட்ட ஸ்தானங்களில் இருக்கிறதுனால அதில் போகும்போது தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய சிஸ்டம் சொல்கிறது. அப்படிப்பட்ட விரைச்சனியிலிருந்து இப்போ நம்ம விலகி சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்கே அவர் சனி நெருங்கி வர்றாரு. அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் மார்ச் 29லேருந்து பயணிக்கிறவர் நமக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துடுறார். அதனால் என்ன அப்படின்னா, சுயபலம் அதிகரிக்குது, நம்மளுடைய திறமைகள் அதிகரிக்கிறது, இறை அருள் கிடைக்கிது, முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கிது, கம்யூனிகேஷன் லைனும் கலைத்துறையில் திறமைகளும் அறிவார்ந்த செயல்பாடுகளும் கன்சல்டிங் சம்மந்தப்பட்ட வகைகளும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறது. உறவுகளெல்லாம் பலப்படும், பிரிந்திருந்த உறவுகளெல்லாம் ஒன்று சேரும். நல்ல ஒரு அமைப்பு. இப்போ இதில் நமக்கு சனியினுடைய தசாபுத்தி நடந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. சனி தசாபுத்தி அந்தரமே நடக்கலை அப்படிங்கும்போது சனியை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்து குருவை பார்ப்போம். 3ஆம் இடத்துல இருந்த குரு என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இது வரைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கெட்டதை கெடுத்து நல்லது பண்ணிகிட்டு இருந்தார். ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டி பண்ணிகிட்டு இருந்தார். யாரையாவது ஒரு சார்ந்து நம்ம அவங்களுடைய ஹெல்ப்பு கேட்டு அது கிடச்சி அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பலனை வளர்ச்சிகளை பண்ணிகிட்டு இருந்தார். மெயினாக கன்சல்ட்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரே 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துல தான் குருவினுடைய நட்சத்திரமே இருக்குது, புனர்பூசம். 4, 8, 12ங்கிறது தான் குருவினுடைய சர்க்கியூட் அமைப்பு. அப்போ அந்த இடத்துக்கே 4ஆம் இடத்துக்கே குரு போகும்போது ஒரு சொத்து பத்து சேர்க்கிற அமைப்புக்கு சாதகமாக இருக்குது. வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, உற்பத்தி சார்ந்த
அனைத்து விதமான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கும் அது சாதகமாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு குரு திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது நம்ம ஜனன ஜாதகப்படி நம்ம சிஸ்டத்தில் போட்டு கணிச்சு பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரம் எடுக்கும்போது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக குரு வந்திருந்தால், இந்த மாதிரி திசை நடந்தால் நமக்கு இந்த கோச்சாரத்தில் பலவீனம் ஏற்படும். என்ன மாதிரி பலவீனம்னா, அகலக்கால் வச்சு பொருள் நஷ்டமாகிறது, அல்லது கடன் அதிகரிக்கிறது, நம்ம விரயம் அதிகமாக முதலீடு போட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிற மாதிரி செய்யும். அது அந்த திசாபுத்தி நடந்து அந்த குரு கெட்டவராக இருக்கிற பட்சத்தில், அது இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கிற வேலையில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நம்ம நல்லா ஒர்க் பண்ணுவோம். கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கும். எமோஷனலி அட்டாச்சாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் இருக்க முடியாது, இருக்கிறதுக்கான சூழல் அமையாது, அல்லது எதிர்தரப்பில் அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்படும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படும். நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று பேச ஒன்றுக்கு ஒன்று அனுசரணை இல்லைங்கிற மாதிரி சங்கடம் வரும். அல்லது அவங்க இடம் விட்டு இடம் மாறுறதுனாலையும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள்னாலையும் நமக்கு கொஞ்சம் சங்கடம் வரும். இது 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு இப்படி இருந்தாலும் கூட 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை அவருடைய சொந்த வீட்டை பார்வை செய்கிறார். அதனால் நமக்கு தொழில் பலத்தை கெடுக்காது. நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலையோ, நம்ம செஞ்சிட்ருக்கிற ஒரு சொந்த தொழிலோ நமக்கு கெடுக்காது. அது ஜாப் ஒர்க்கில் இருக்கலாம், என்ன விதமான தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தபடியாக நமக்கு ராகு கேது. நம்முடைய மீன ராசியில் இருந்த ராகு இப்போ கும்பராசிக்கு போகிறார். கேது கிரகம் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வர்றார். ராகுனுடைய நட்சத்திரம் கும்பராசியிலும் கேதுனுடைய நட்சத்திரம் சிம்மராசியிலும் இருக்குது. அப்போ நமக்கு ராகுனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குருவை மாதிரி தான், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறவர், உழைப்பை கொடுக்குறவர். அதனால் அந்த திசைகள் நடக்கும்போது அவர் கெட்டு இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்திலே போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஜனன ஜாதகப்படி ராகு தொழில் கிரகமாக இருந்தால் நீங்கள் முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிப்பீங்க. அது பெரிய லெவலில் முதலீடாக அமையும். அந்த அளவுக்கு முதலீடு செய்வதற்கு பண வசதியை ஏற்படுத்தி கொடுத்துரும் ராகு. சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்துரும், வேலை வாய்ப்புகளை பெருக்கி கொடுத்துரும். அதே நேரத்தில் இந்த ராகு என்பது செலவுகளை அதிகம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை மூலதனமாக செலவு பண்ணாங்கன்னா அது நல்ல செலவு. அதை நம்பி வேறு எதையாவது நம்பி நம்ம பணம் போடுறது, அல்லது எந்த ஒரு ஃபீல்டையுமே முழுசாக ஆய்வு பண்ணாமல் அகலக்கால் வச்சு நம்ம முதலீடு போடுறது, புது துறையில் புது முயற்சிகளில் இறங்கி அதனால் விரயங்கள் அதிகமாகிறதுலையும் கவனமாக இருக்கணும். இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி நல்லவராயிட்டார். சனியினுடைய பலத்தினால நமக்கு உறவுகள் நன்றாக இருக்குது. உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் சால்வ் ஆகிடும், சொல்யூஷன் கிடைச்சிடும். அந்த தீர்வுனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும், சுயபலம் கிடைக்கும், சுய சிந்தனை சீர்படும். ஆனால் இந்த ராகுவும் குருவும், குரு 4ஆம் இடத்துலையும் ராகு 12ஆம் இடத்துலையும் இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிறாங்க. அதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒரு முதலீடு போட்டு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடமும் அங்கே இன்வால்வ் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 8ஆம் இடம் என்பது அதிகமான அகலக்கால் வச்சு முதலீடு பண்ணி நஷ்டமாகிறதுல நம்ம கவனம் செலுத்தினா தான் நம்ம அதில் விரயத்திலிருந்து தப்பிக்க முடியும். இது வரைக்கும் சனி 12லேருந்து பண்ண வேலையை இப்போ ராகு பண்ண போகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். சனி சுயபலத்தை இழக்க வச்சது, ஆனால் ராகு விரயம், மூலதனம், முதலீடு அப்படிங்கிறத வளர்த்து விடுதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால் ராகு நல்ல ராகுவாக இருந்து திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அது முதலீடுகளை பண்ண வைக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலுக்கு நல்லது. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு 12ல் ராகு இருக்கிறதும் 4ல் குரு இருக்கிறதும் கணவன் மனைவி உறவாகட்டும், பெற்றோர்கள் உறவாகட்டும், சகோதர வழி உறவாகட்டும், சின்ன சின்ன சங்கடங்களை தரும். இது எல்லாமே, இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு திசாபுத்தி அந்தரம் நடக்குதா மட்டும் எடுத்துக்காங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.